Next, 10th question. Find the two smallest perfect square numbers which when multiplied together gives a perfect cube number. அதாவது ரெண்டு ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை எடுத்துகிட்டு அதை நம்ம மல்டிபிள் பண்ணால் வர ஆன்சர் வந்து பெர்ஃபெக்ட் கியூப் நம்பராக இருக்கும். என்ன நம்பர்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ரெண்டு ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை எடுத்துகிட்டு அந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் வரும். அப்படி இது என்ன நம்பர்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம என்னது ஃபஸ்ட்டு ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். இதில் என்ன நம்மளாம் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா, அது நம்மளே எடுக்கிறதுனால கன்சிடர் த நம்பர்ஸ். என்ன நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன்னா 2 ஸ்கொயர்டும் 4 ஸ்கொயர்டும் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இது என்ன நம்பர்ஸ் வரும் இதை நம்ம கண்டுபிடிச்சா த நம்பர்ஸ் ஆர் இப்போ 2 ஸ்கொயர்டு என்னது 2 into 2, 4 ஸ்கொயர்னா 4 into 4. இப்போ 2 2s ஆர் என்ன வரும் 4, 4 4s ஆர் 16. இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் நம்ம எடுத்துட்டோம். சரியா, இது என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ரைட் டயட் ப்ராடக்ட் இந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்க. 4 into 16 என்ன வரும் 64. இப்போ ரெண்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்துட்டோம், அதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 64 வருது. இந்த 64 வந்து பெர்ஃபெக்ட் கியூப் நம்பரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் இப்போ செக் பண்ணணுமா. இப்போ என்ன பண்ணலான்னா பாருங்க, இப்போ 64க்கு நம்ம பெர்ஃபெக்ட் கியூபான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ 2 பண்ணோம்னா 3 2s ஆர் இங்கே 2 2s ஆர் வரும். இங்கே திரும்ப 2 டேபிளில் 16 டைம்ஸ் வரும். திரும்ப 2 டேபிளில் 8 டைம்ஸ். திரும்ப 2 டேபிளில் 4 டைம்ஸ். திரும்ப 2 டேபிளில் 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் அங்கே 1 வரும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள். அதாவது இந்த மூணு நம்பருக்கு என்ன பண்ணும் ஒன்று தான் எடுப்போமா. அப்போ இங்கே என்ன வரும் 2 வரும், இங்கே என்ன வரும் 2 வரும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள் என்ன வரும் 2 2s ஆர் 4. ஓகேவா, அப்போனா நம்மளுக்கு என்ன வருது ரைட் பண்ணுங்க 2 into 2 into 2 into 2 into 2 into 2. இந்த மூணு இது ஒரு ட்ரிப்ளெட், இது ஒரு ட்ரிப்ளெட். ஓகேவா, இப்போ இங்கே என்ன வந்துருச்சு 2. இந்த மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் ரைட் பண்ணணும், இந்த மூணு நம்பருக்கு ஒரு நம்பர் 4 வருது. ஓகேவா, இப்போ இந்த 4-ஐ இப்போ 64ஓட கியூப் ரூட் என்னது 4 வருது. இந்த 4-ஐ 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 64 வருதான்னு பார்க்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள். இப்போ 4 நான் 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ என்ன வருது 4 4s ஆர் 16, 16 4s ஆர் 64. அப்போனா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்து அதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பெர்ஃபெக்ட் கியூப் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, அவ்வளோதான் இந்த சம்மு. நம்மளாம் கன்சிடர் தான் நம்பர்ஸ் 2 நம்பர்ஸ் எடுத்துட்டோம், ஸ்கொயர் நம்பர் எடுத்திருக்கோம். அந்த ஸ்கொயர் நம்பர் 2 ஸ்கொயர்னா 4, 4 ஸ்கொயர்னா 16. அப்போ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன பண்ணியிருக்கேன் மல்டிபிள் பண்ணேன். இந்த 64 இதை வந்து பெர்ஃபெக்ட் கியூப்னா என்ன பண்ணியிருக்கேன் நான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சா எனக்கு 4 வருது. அந்த 4-ஐ 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணால் 3 டைம்ஸ் சேம் நம்பர் தான் போடணும். மல்டிபிள் பண்ணால் எனக்கு 64 வந்துருச்சு. இப்போ அது ஒரே ட்ரிப்ளெட்டாக இருக்குது 4 4. ஸோ இப்போ என்னது 64 இஸ் எ பெர்ஃபெக்ட் கியூப். நம்ம என்ன பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுத்துகிட்டு இது பெர்ஃபெக்ட் கியூப்னு என்ன பண்ணியிருக்கோம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அவ்வளோதான் 10th சம். ஓகே, ஆல்ரெடி இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.5 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த 2 ஸ்மாலஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கேட்டிருக்காங்களா. இப்போ என்னது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எது 4 and 6. இப்போ நீங்கள் என்ன ரைட் பண்ணணும் த 2 smallest perfect square
ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆர் என்ன நம்பர் வருது 4 16 தான் எடுத்தோம் 4 and 16 ஓகே இது லாஸ்ட் ஸ்டெப் இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் வந்து ரைட் பண்ணணும் ஓகேவா தேங்க்யூ